இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சனி வக்கிர பெயர்ச்சி 2026 ஜூலை 27 முதல் டிசம்பர் வரை. எந்த ராசிகளுக்கு சவால், எந்த ராசிகளுக்கு சாதகம்? வணக்கம் நண்பர்களே. ஜூலை 27, 2026 முதல் சனி பகவான் மீன ராசியின் ரேவதி நட்சத்திரத்தில் வக்கிர பெயர்ச்சியை தொடங்குகிறார். இந்த வக்கிர நிலை டிசம்பர் மாதம் வரை நீடிக்கும். சனியின் இந்த மாற்றம் பலரின் வாழ்க்கையில் பழைய பிரச்சனைகளை மீண்டும் நினைவூட்டுவதோடு முடிவடையாமல் இருந்த விஷயங்களை மீண்டும் சந்திக்க வைக்கும். அதே நேரத்தில் பொறுமையுடனும் திட்டமிட்ட செயல்பாட்டுடனும் நடந்து கொள்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலமாகும். இந்த காலத்தில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். குரு கடகத்தில் உச்ச பலம் பெறுகிறார். செவ்வாய் ரிஷபத்தில், புதன் மிதுனத்தில், சுக்கிரன் சிம்மத்தில், சனி மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில் உள்ளனர். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப ஆதரவும் கிடைக்கும். ஆனால் தொழில் மற்றும் பொறுப்புகளில் சனி சோதனைகளை உருவாக்கலாம். உடல் நலத்தில் கவனம் அவசியம். தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்து திட்டமிட்டு செயல்படுங்கள். ரிஷபம். செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நிதிநிலை சீராக இருக்கும். வணிகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் பழைய பொறுப்புகள் மீண்டும் உங்கள் கவனத்தை கோரக்கூடும். மிதுனம். புதன் உங்களுக்கு அறிவாற்றலையும் பேச்சுத் திறனையும் அதிகரிக்கிறார். குடும்பம் மற்றும் பணவரவில் முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் தொழில் தொடர்பான முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். கடகம். சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் மதிப்பையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் அதிக நேரம் ஒதுக்குவது நல்லது. சிம்மம். சுக்கிரன் மற்றும் கேதுவின் தாக்கத்தால் உறவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாமல் கவனமாக இருங்கள். கன்னி. தொழில் வளர்ச்சிக்கு இது நல்ல காலமாக இருக்கும். லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆனால் திருமணம் மற்றும் கூட்டுத் தொழிலில் பொறுமை அவசியம். துலாம். தொழிலில் முன்னேற்றமும் பதவி உயர்வு வாய்ப்பும் உள்ளது. சமூகத்தில் மதிப்பு உயரும். ஆனால் உடல் நலம், கடன் மற்றும் வேலைப்பளு தொடர்பாக கவனம் தேவை. விருச்சிகம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கல்வி, ஆன்மீகம் மற்றும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். குழந்தைகள் மற்றும் முதலீடுகளில் சற்று எச்சரிக்கை அவசியம். தனுசு. சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருவதால் மன உற்சாகம் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும். பயணங்கள் நல்ல பலன் தரும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மகரம். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். கும்பம். ராகுவின் தாக்கத்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம். கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு உள்ளது. ஆனால் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மீனம். சனி உங்கள் ராசியிலேயே வக்கிரமடைவதால் இந்த காலம் மிகவும் முக்கியமானது. உடல் நலம், பொறுப்புகள் மற்றும் வாழ்க்கை முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவை. குருவின் அருளால் கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் ஜூலை 27 முதல் தொடங்கும் சனி வக்கிர பெயர்ச்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு அனுபவங்களை வழங்கும். பொறுமை, திட்டமிடல் மற்றும் சரியான முடிவுகள் இந்த காலத்தில் வெற்றிக்கான முக்கிய திறவுகோலாக இருக்கும்.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.